நம்ம செய்கிற வேலையை சுலபமாக்கிறதுக்கு வந்து சில டிப்ஸு. இந்த கருப்பட்டியை வந்து நல்ல ஒரு பெரிய துண்டு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம கொதிக்க வச்சு மண் எடுத்து வடிகட்டி குடிக்கிறது கஷ்டம். அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய துண்டு எடுத்து நல்லா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதில் கொஞ்சம் நான் சுக்கு போட்டிருக்கேன். சுக்கு கொஞ்சம் திப்பிலிலாம் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஜூஸ்லேயோ இல்லை எதுலேயோ பொங்கலுக்கு எதுக்காக எடுத்து போடுறது ஐஸ் க்யூப் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இதை வந்து போட்டு வடிகட்டி வச்சிடணும். நல்லா ஆற வச்சு வடிகட்டி ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் ஏலக்காய், சுக்கு, திப்பிலி போட்டிருக்கேன். அதில் இந்த மாதிரி முட்டை வாங்கிட்டு அந்த இதை வந்து தூக்கி போட தேவையில்லை. இது நம்ம ஆற வச்சு இதில் ஊற்றி வைக்கலாம். நம்ம ஊற்றி வச்சாக்கா ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டாக்கா நம்ம ஜூஸ் அடிக்கும் போதும் இல்லை பொங்கல் செய்யும் போது அதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதுபோல் முட்டை வைக்கிற இதை எடுத்துகிட்டு அதை வந்து இது மாதிரி எல்லா கருப்பட்டியும் ஊற்றி வைக்கலாம். அழகாக க்யூப்ஸாக வந்துடும் உங்களுக்கு. இது இல்லாதவங்க சின்ன சின்ன கிளாஸோ இல்லை சின்ன சின்ன கிண்ணத்துலேயோ ஊற்றி இல்லை ஐஸ் க்யூப் பாக்ஸ்லேயே ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு கவர்லையோ ஒரு டப்பாலேயோ போட்டு வச்சுருங்க. ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு.